ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு நாள், அதாவது தீபாவளி நாளைக்கு 20ஆம் தேதி தீபாவளி. அதுக்கு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் வந்திருக்கோம். பெரியவர்களில் சும்மா நார்மலாகவே ராமநாதபுரம் வந்திருக்கோம். ஸோ ராமநாதபுரம்னா உங்களுக்கு தெரியும், முக்கியமான பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்னால் இந்த அக்ராரம் ஸ்ட்ரீட்டு, அக்ராரம் ரோடு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, இன்றைக்கி எந்த அளவுக்கு பிஸியாக இருக்கும் பாருங்கள். நான் எதிர்பார்க்கல. நான் காலையில் நம்ம வந்துடுவோன்னா அது டைமாக கண்டிப்பாக க்ரௌட் இருக்கும். லீவ் நாள், நாளைக்கு வேறு தீபாவளி வேறு. ஸோ அதனால் ஏர்லி மார்னிங்கே வந்தோம். ஆனால் ஏர்லி மார்னிங்கே நமக்கு இவ்வளோ ஆச்சரியத்தை கொடுக்குது. எவ்வளோ கூட்டம், ரஷ்ஷு, கார்லாம் நிப்பாட்ட முடியல. அங்கேயே நிப்பாட்டி வச்சுருக்கேன் சைடில். ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். இந்த பஜார் ஏரியா பாருங்கள், எப்படி நம்ம சென்னையில் டி நகர், பாண்டி பஜார் இருக்கும், அதே மாதிரி ராமநாதபுரத்தில் அக்ரா ரோடு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாகவே ஜவுளி தான். மேஜர் 80-85% ஜவுளி தான். அதை தாண்டி ஒரு சில கடைகள், கவரிங் கடை, டீ ஷாப்பு, பேங்க்கு, அந்த மாதிரி. கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செலெக்ஷன் சில கடைகளில் அமையலை. ஒன்று பார்த்திங்கன்னா சைஸு, கலர்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வந்திருக்க கடை பார்த்திங்கன்னா அல்ஃபரிதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் பக்கத்தில் இருக்குது. அங்கே எடுத்துகிட்ருக்காங்க. என் பொண்ணுக்கு வெஸ்டர்ன் பார்த்துருக்காங்க. நம்ம ஆளுக்கு அமையலை, அதனால் அவருக்கும் வந்தாச்சு. போகிற வழியில் எடுத்துக்கலாம். இவருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா, உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு? இங்கே எதுக்கு வந்தோம், என்ன வாங்கணும் உனக்கு? அப்புறம் பட்டாசு வேணுமா? பட்டாசு வேணுமா? அங்கேயே சொல்லிட்டார் ஆரசமத்தில், எனக்கு பட்டாசு வாங்கிட்டாங்க, அதுவும் மேலே போய் வெடிக்கணுமா பட்டாசு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜவுளி வாங்கியாச்சு. ஒரு 7500 அல்ஃபரிதா. ஸ்டிச்சிங் மேலே பிஸியானால பக்கத்தில் கொடுத்துருக்கோம் பவானி டெய்லர்ன்ட்டு. ஒரு 1/4 மணி நேரமா. ஸோ அது வரைக்கும் நம்ம டீ சாப்பிட்லாம். செம்ம ரஸ்ஸாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டம் அவ்வளோ இல்லை, ஆனால் வெளியில் பயங்கரமாக இதாக இருக்குது. இது 230 ஸ்வீட் பாக்ஸு. இது சின்னது 100 ரூபாயா? மம்மி பேக்கரிக்குள்ளே வந்திருக்கோம். சின்ன கடையாக தான் இருக்குது. ஸோ என்ன சாப்பிட்லாம்? என்னடா சாப்பிட்ற தம்பி? என்ன சாப்பிட்ற? டீ சாப்பிட்லாமா? ஒரு மெனு கார்டு பார்த்துட்ருக்காங்க பாருங்கள், பெருசாக சொல்லுவாங்க பாருங்கள். என்ன வேணும்? ஒன்றும் சொல்ல தெரியாது, கேட்குறாங்க பாரு பக்கத்தில். அது கொடுங்க. ஒரு பிரெட் ஆம்லெட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஒரு ஐட்டம். என்னது? சரி என்ன தெரில, பேர் போடல. பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றாங்க. தம்பி வேணுமா பிரெட் ஆம்லெட்டு? டேய் இந்தா சாப்பிட மாட்டேங்கிறேன். அவனுக்கு ஒன்று தேவைன்னா அதை வாங்கியே தருவேன், இல்லைடா நம்ம எவ்வளோ வாங்கி கொடுத்தா சாப்பிட மாட்டேன். பாருங்கள் அடுத்து. டேய், உன்னை சொல்லி தான் ஆர்டர் பண்ணியிருக்கு, எல்லாம் வேணுமா? மம்மியில் ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/4 கிலோ 100 ரூபா, 200 கிராம் பார்த்தீங்கன்னா 120, 400 கிராம் 230. மேலே டிஸ்பிளேயில் கொடுத்தாங்க. பொதுவாக 1/2 கிலோ தான் வாங்குவோம், இப்போ 400 கிராம் ஆக்கிட்டாங்க. ஸோ ஸ்மைலி, கண்ணாவுக்கு ஸ்மைலி ஆர்டர் பண்ணியிருக்கு. அழகாக இருக்குது, அப்படியே கண்ணு வச்சு. இந்தாங்க. டேய் இதானே கேட்ட நீ? இது வேண்டாமா? இப்போ பாருங்கள், சைடில் தான் ஊற்றணும், நீ ஏன் மேலே ஊற்றுற? ரைட்டு, ஓகே. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? ஒரு வழியாக ஸ்டிச் பண்ணி வாங்கியாச்சு. நம்ம இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு. போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஸ்ட்ரைட்டாக தெரியுது பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக போனால் ரைட்டில் போனால் நம்ம ஆனந்தம் வந்துடும். நம்ம இங்கே தான் நம்ம டீ சாப்பிட்டோம், ஸ்நாக்ஸு. இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்கள்,
நீங்கள் கடையிலலாம் போக தேவையில்லை, அவ்வளோ பொருள் கொட்டி கிடக்கு இங்கே ரோட்டில். பார்த்தீங்கன்னா கூட தெரியும், பட்டாசு முதற்கொண்டு கன்று முதற்கொண்டு இருக்கு பாருங்க. எவ்வளோண்ணா துப்பாக்கி? எவ்வளோ துப்பாக்கி? கம்மியாக இல்லையா? 50 எது 30? நல்லா இருக்குமா? இதில் இந்த இதுனா என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அதுக்கு? அது பார்த்து சொல்லுங்க ரேட்டு. எவ்வளோ சொல்லுங்கள்? டிசைனாக இருக்குது பாருங்க. இதான் இது 20ஆ 30ஆ 60 ரூபா. இது எவ்வளோ நீங்கள் வச்சுருக்குது? 80 ரூபாயா? அப்படியா? அடிங்க அடிங்க, அடிச்சு பாடுறா, நல்லா கம்பறா, அட்ரா அட்ரா அடி. அடி. வேறு அடிச்சது கொடுங்க, அடிச்சு பார்க்கணும். ஓகேண்ணா, வாங்கிக்கிறோம். இது 30 ரூபாயா? இது பழைய மாடலு 60 ரூபா. ஓ, அந்த ரோல் மாதிரி வருமோ? அந்த ரோல் கிடையாதா? அடி. அப்போ அடிச்சு பாரு. கையை அங்கே வைக்காத, அடிக்க தெரியல. தம்பிக்கு கண் வாங்கியாச்சு, அதான் மிகப்பெரிய இதாக இருந்துச்சு. ஒரே அடமுங்க, என்ன வாங்கணும் வாங்கணும் அப்படின்ட்டு. ரைட், வாங்குவோம். கைலி எல்லாம் பாருங்கள், கைலி பாவாடை நைட்டி, பசங்களுக்கு உள்ளது, அம்பர்லா பாருங்கள், சேரீலாம் பாருங்கள். இப்போ பொண்ணுக்கு வந்து தோடு பார்க்கணுமா? கண்ணாடி பாருங்கள், கண்ணாடி. இப்போ கூட்டத்தை பாருங்கள், ரியல் கூட்டத்தை. நிலா டைமாக மழை பெய்யாது, மழை இறக்கமாக தான் இருக்குது. மழை வந்ததுன்னா ரொம்ப பாதிச்சிடும். எவ்வளவு? 100 ரூபா. கொஞ்சம் கண்ணாடியை ஃபோக்கஸ் பண்ணுறான். கண்ணாடியா? சரி. ஓ, கூட்டத்தை பாருங்கள். இந்த அக்கா ரோடே அப்படி தான், பஜார் தான். தால்லாம் பாருங்கள், 100 ரூபாயாம். எல்லாமே பிளைன் இருக்குது, இது இருக்குது, டிசைன் இருக்குது. ராம்நாடு ஃபுல்லாக சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா போலீஸ் எஸ்கார்டு நிறைய இடங்களில் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சேஃபாக இருங்க, பர்ஸை பார்த்துக்குங்க, மொபைலை பார்த்துக்குங்க, வேல்யூபிள் திங்ஸை பார்த்துக்கன்ட்டு. என் பையனை கூட்டியாந்து போதும் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண முடியல. இந்த பக்கம் வளவி, அந்த பக்கம் மேட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸு. எவ்வளோ செட்? எவ்வளோ? 100 ரூபாயா? அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தோம், அங்கே கலெக்ஷன் இல்லாதனால இந்த பக்கம் வந்தாச்சு ஆப்போசிட்டில். இது அவங்க கடை தானா? 100 ரூபாங்க. இதெல்லாம் எவ்வளோது? ட்ரௌசர்ஸ்லாம், ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயாம். கைலி 100 ரூபா. நைட்டு எல்லாமே இங்கே இருக்குது. பரவாயில்லைங்க, நீங்கள் கடைக்கெல்லாம் போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்குது. பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக காமிக்கிறோம் பாருங்கள், இப்படி அழுறாங்க பாருங்கள். நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் எதை வாங்குறாங்க. என்ன வாங்க போகிறீங்க? என்னது? அக்கா எவ்வளோது? 140. அவன் பார்த்து சொல்லுங்கள். எங்கள் குட்டிங்களா இப்போ கோட்டை என்னண்ணே? அது 250. இது 140, 150. எங்கே பக்கமாக அங்கே துப்பாக்கியே தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக பஸ்லாம் வரும் உள்ள, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பேக் ஐட்டம் பாருங்க. எவ்வளோ பேக்கு? வாங்கியாச்சு. 250 ரூபாயா? பேக்கெலாம் 200 ரூபா. செப்பல் 200. கூட எவ்வளவு? 130. கொடையெல்லாம் 130 ரூபாயாம். மல்லி பூ வகைகள்
அனைத்தும் கிடைக்குங்க பிளாட்ஃபார்மில். ரோட்டோர கடைகள் நிறையா இருக்குது. இப்போது சீசன் கடை அதிகமாக இருக்குது. பைக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. பைக்கு, ஆட்டோஸ், மற்ற வண்டிலாம் கிடையாது. பார்த்து கிராஸ் பண்ணுங்க. எல்லாம் பொட்டை ஐட்டம். டேக்கு கிளிப் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயா. அந்த பக்கம் வளவி. பிள்ளைங்களை அரவணைச்சு கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்கான். இங்கே வா தம்பி. எவ்வளோது? எல்லாமே 50 ரூபா. பெருசு மட்டும் 100 ரூபா, மற்ற எல்லாம் 50 ரூபா. இது மட்டும் 100 ரூபா. இது அப்புறம் 50 ரூபா. 50 ரூபா இது. என்னென்ன கலரில் இருக்கு பாருங்க. இது ஒரு கலர், கோல்டன் கலரு. மேலே ரேட்டு போட்டிருக்காங்க. 60, 50, 100, 120, 50, 40. கிளிப்பில் 50. வாட்ச் என்ன பென்டனா? பென்டன் வாட்சா? ஏதோ சொல்கிறேன் புரியல. இந்த நிறைய புகைப்படம் பார்க்குறான்ல, அதனால் வாட்ச் அடம் பிடிச்சி வாங்கணுமா. 50 ரூபா வாட்ச். எப்படியும் 2 மாதத்துக்கு ஒரு வாட்ச் வாங்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வாட்ச்சு ஆடா முடியலைங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நேரம் கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது. பலகார ஐட்டம் பாருங்கள். தீபாவளிக்கு வாங்கிக்கலாம். கொட்ட களை கட்டும் வியாபாரம். பனியை வந்து ஜோடி 160 தான். 160. இதுதான் சரிங்க. எவ்வளோ சேலை? 100 ரூபாய். அது 200 ரூபா. காட்டன் சாரி 200, நார்மல் சாரி 100 ரூபா. ஏதோ வாங்குறாங்க வீட்டில். என்ன பண்ணுறான் பாருங்க. வாட்ச் வாங்கி கொடுத்தாச்சு. எவ்வளோ? 60, 50, 70, 80. எல்லாம் அதிகம் 80 ரூபா. இதெல்லாம் 80 ரூபாண்ணா. மேலே அதிகபட்சம் 80 ரூபா. இதெல்லாம் 60 ரூபாயா. இப்போது எல்லாமே வாங்கியாச்சு. ட்ரெஸ் எல்லா ஐட்டம்லாம். முக்கியமான ஐட்டம் தம்பிக்கு வாங்கினேன். பட்டாசு வாங்க போகிறோம். அதனால் அவர் விட மாட்டார் நம்மளை. நான் கூட வெளில வாங்கிக்கலாம் பார்த்தா முடியாது. நான் பார்த்தேன் இங்கேயே வாங்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த மெயின் பஜாருக்கு போயிட்டு அங்கே பட்டாசு கடை போட்டிருக்காங்க, அங்கே வாங்கிடலாம். தம்பிக்கு என்னவோ அது மட்டும் வாங்கிடலாம். பட்டாசுலாம் விட மாட்டாங்க என்னையே. அந்தளவுக்கு பயங்கரமாக அக்ரெசிவாக இருக்கான். இப்போ வாங்கியே வந்துட்டு கடையெல்லாம் பாருங்கள், மக்களை பாருங்கள். ஜென்ஸை காட்டிலும் லேடிஸ் அதிகமாக ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஃப்ளவர்ஸை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாலை பஜார் வந்திருக்கோம். முக்கியமான ஒரு ஸ்டேட்டு. எப்படி அக்ராரம் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நிறையா கடைகள் இருக்குது. பனியன் பூ வாங்கணுமா? பூ எவ்வளோது? 150 ரூபாயா? ரேட்டு கூட இருக்கா இன்றைக்கி சீசனாலையா? அப்படியா? சரி. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை நாள் வந்தாலே ரேட்டு கூடிரும்.
முல்லைப்பூவே 150 ரூபா. இப்போ நம்ம எங்கே எதை நோக்கி போயிட்டுருக்கோம்னா பட்டாசு வாங்க போகிறோம். அதுதான் பட்டாசு கடை அங்கே இருக்குது. இந்த பக்கம் பஸ் சர்வீஸ் இல்லைங்க, இங்கேயும் கட் பண்ணிட்டாங்க. இந்த 4 ரோடுமே பஸ் சர்வீஸ் இருக்காது. ராமநாதபுரம் ஏரியா பாருங்கள். நிறைய பேர் ராமநாட்டில் இருக்க மாட்டீங்க, வெளியூரில் இருப்பீங்க. எப்படி இருக்கும் பாருங்கள் உங்கள் ஊரை. இந்த கடை பார்த்தீங்கன்னா அஸ்மாஸும் ஒரு கடை இருந்துச்சு தெரிஞ்சு, இப்போ அதை போயிடுச்சு, எனக்கு காலி பண்ணிட்டாங்க. சென்னை மொபைல்ஸ் ஒரு இருக்குது இந்த பிளாக்குக்கு. பட்டாசு கடை காணாமே, அதான் அங்கே இருக்குது. இந்த வந்துட்டோம் கடை. இந்த ஒரு கடை, அது தாண்டி ஒரு கடை இருக்குது. இங்கேயும் அதிகமாக கூட்டமாக இருக்கு. கேஎஸ்ஆர் பட்டாசு கடை. பாக்ஸ் வாங்க போகிறோம், தம்பிக்கு தான், நமக்கு இல்லை. இது 500, இது 600, அது 800 ரூபாயா, அது 1500 ரூபாயா. வெடி தகர இங்கே 21 ஐட்டம்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா காமிங்க 24 ஐட்டம், அது 30 ஐட்டமா, 30 ஐட்டம் இருக்குது. ஸோ வெளியே அதிகமாக இருக்கும். ஸோ நமக்கு இதுவே போதும். இதை கொடுங்க, கவலைப்படுத்தாங்க. வாங்கிடா தம்பி, 10 ரூபா வச்சுக்க. நிறைய இருக்கும். தலைவனுக்கு வெடி வாங்கிட்டு, வெடி வாங்கலாம் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க உடனே வீட்டுக்கு போகலான்னு இருக்காரு. இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கிடையாது, அவ்வளோ கூட்டம் கிடையாது. கடைகள் கூட வெளியே போட்டாங்க. ஏரியா வந்துட்டோம் கேஸ். நம்ம வண்டி அங்கே நிற்கிது பாருங்கள். இங்கே வரும்போது ஃப்ரீயாக இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாகவே பார்க்கிங் ஆகிடுச்சு. வெளில வாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு ஒரு ஏரியாவுக்கு போய்ட்டுருக்கோம். வீடியோ ஒன்றையெல்லாம் பார்க்கணும் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாரினர் போய்ட்டுருக்கோம். அங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், பண்ணுறாங்களான்னு தெரியல. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது, சர்ச் ஸ்டாப்புன்னு. அங்கேருந்து இறங்கி பாருங்கள், ஷாப்பிங் போகிறாங்க எல்லாம் பக்கத்தில் கிராமங்கள்லேருந்து. தெரியுதுங்களா? ஓகே, நம்ம ஃபாரினர் போய்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுத்திருந்தோம், அதை மாற்றுவாங்கன்னு தெரியல. இப்போ ட்ரை பண்ணிட்டு அப்படியே நம்ம ஷாப்பிங்கை முடிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாரதிநகர் வந்திருக்கோம். பாரதிநகரில் ஸ்ருதி சில்க்ஸ் வந்து லாஸ்ட் வீக் பர்ச்சேஸ் பண்ணோம். சேஞ்சஸ் இருக்கான், நம்ம அதை மாற்றுறதுக்கு போகிறோம். மாற்றுவாங்கன்னு தெரியல, லட்சி பார்க்கலாம். மாற்றினா மாற்றிட்டு வந்துடுவோம். ப்ரைஸ் மாற்றிட்டாங்க, பில்லு கேட்டாங்க. பில்லுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே தான் பண்ணோம் 3500 ரூபாய்க்கு. ஸோ 945 ருபீஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க இதை மாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி சில்க்ஸ் பாரதிநகர். சூப்பராக இருக்குது. எவ்வளோ? 745. இது பெரிய அகலமாக இருக்குது சைஸு. ஆமாம், ரொம்ப லூஸாக இருக்குது. இது ஃபிட்டாக இருக்குது உனக்கு. ஓகே, இதுவும் ஓகே தான். எனக்கு கேட்டால் எனக்கு இதுதான் நல்லாயிருக்கு, இந்த நேவி தான் நல்லாயிருக்கு. ட்ரெஸ் எடுத்தாச்சு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பராக கவுண்டர் விட்டு வெளியே போகிறோம்.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் போகிறோம். ரிலையன்ஸு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிய ஊர் பக்கம். ஸோ ரொம்ப டயர்டாகிடுச்சு, காலெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாரினர் தாண்டி டுவேர்ட்ஸ் ரிலையன்ஸ் மார்க் போயிட்டுருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, நார்வேல் வீடியோவில் நம்ம வந்து ரிலையன்ஸ் போய் வாங்கியிருந்தோம், அதை காமிச்சிருப்பேன். ராமநாதத்தில் நாங்கள் எப்போவுமே வாங்குறோம். தென்காசி இங்கே போதாருங்க, தென்காசி ராமேஸ்வரம் கேடிசி வண்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ரிலையன்ஸ். இங்கேயே செம்ம ஜாம் பேக்கடாக இருக்குது. ஜாம் பேக்கடாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது வண்டி. ரிலையன்ஸ் வந்துவிட்டோம். இங்கே கொஞ்சம் சில ஐட்டங்களை வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய ஊர் நாடி. இதுதான் ரிலையன்ஸ் பஜார். எப்போவும் நம்ம வாங்கக்கூடிய இடம் தான் அது. ஆட்கள் தேவையான ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு பார்த்துங்க. யாரும் லோக்கலில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். எங்கே இருக்கு பையன் ஓடுறான் பாரு. தம்பி ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீமா? சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் இந்த வரும் வேலை சாமான் வாங்கிட்டு வாங்குவோம். சரியா? சாமான் வாங்கிட்டு வாங்க. வாங்க வாங்க. கைஸு பாருங்கள், நம்ம வாங்கிட்டு இருக்க ரிலையன்ஸில் ஷோரூம் பாருங்கள். ராமநாத பிரான்ச் ஷோரூம் எப்போவுமே வர்ற ஷோரூம். மந்த்லி ஒன்ஸ் வந்துடும். இங்கே மொத்தம் வாங்கிட்டு மொத்தமாக போகிறது. ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு வழியாக வாங்கியாச்சு, கம்மி தான். இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் பாருங்கள், எல்லாம் ஐஸ்கிரீம் தான் இங்கே வந்தால். சரி சாப்பிட்டு சாப்பிடலையா? வெரி குட். நல்லா இருக்கா? கைஸ் இப்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோம் டுவேர்ட்ஸ் நேட்டிவ் நோக்கி. ரொம்ப டயர்டு, சாப்பிட கூட நேரம் இல்லை. வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கடை இல்லைங்க. இந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தா எல்லாம் க்ளோஸ்டு. எல்லாம் தீபாவளிக்கு போயிட்டாலும் தெரியல. ஸோ நாங்களும் இனிமேல் வெயிட் பண்ண முடியாது, டைம் ஆச்சு. காலைல வந்தது. ஸோ கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். தேவிப்பட்டினத்துக்கு முன்னாடி, அதாவது ராம்நாட்டிலேருந்து வரும்போது ஹோட்டல் பிஸ்மி கார்டன் ரெஸ்டாரண்ட்டு பார்க்க ஒரு சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த ஏரியாவில் ஒரு சூப்பரான ஹோட்டலு. நல்லா இருந்து சாப்பாடு இருக்கும். ராம்நாட்டிலேருந்து வந்தீங்கன்னா வெளிச்சமல்ல, ராம்நாட்டிலேருந்து வந்தீங்கன்னா தேவைப்படுறதுக்கு முன்னாடி ஹோட்டல் பிஸ்மி கார்டன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நானும் பல வருஷமாக அந்த லைனில் போயிட்டுருக்கேன், சாப்பிட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சாப்பிட்டேன். நான் வரும்போது சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு, இன்றைக்கி சண்டேனால தீபாவளி நாளைக்கு இல்லையா, அதனால் வந்து சாப்பாடு கம்மியாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் சாப்பிட்டேன். உண்மையிலே சரி நல்லாயிருக்கு சாப்பாடு. வெரி ஃபேர் ப்ரைஸ் தான். நீங்கள் இந்த மாதிரி ஹைவே ஹோட்டலில் வந்து நம்ம ஜாஸ்தியாக இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸே பார்த்தா 110 தான். ஸோ 2 நூடுல்ஸு, ஒரு ரைஸு, ஒரு நூடுல்ஸு 220 தான் ஆச்சு. கார்டன் ரெஸ்டாரண்ட்டு, அதுவும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து அழகாக பைபாஸில் கார் வச்சு பார்க் பண்ணிட்டு எல்லாமே கிடைக்கும். நைட்டு டே. ஸோ உங்களுக்கு வீக் டேஸ் ஃபுல்லாக சாப்பாடு இருக்கும். இன்றைக்கி நாளைக்கு தீபாவளினால குறைச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பொதுவாக அந்த கேரளாவிலேருந்து வரவங்க, வேளாங்கண்ணி போகிறவங்க, இந்த பக்கம் ராமேஸ்வரம் வரவங்க, கன்னியாகுமரி போகிறவங்களாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஹோட்டலை. நானும் இவ்வளோ வருஷமாக போயிட்டுருக்கேன். இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டே வந்து ட்ரை பண்ணேன். பட் உண்மையிலே ஒர்த்தபுள் தாங்க. ஸோ யாராவது அந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்ட்ஸ் கொடுங்க, எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். அண்டில் அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர். வாடிக்கையாளரை எல்லாருக்கும் எங்களது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தம்பி சொல்லு. தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி. தீபாவளி அன்வாழ்த்துக்கள். அல்வாழ்த்துக்கள்டா, நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள்.